ஆட்டோஸ் கேட்குறாங்க. அவர் ரொம்ப அவர் நண்பனுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்ததுக்கு நன்றி கூறி அவங்க என்ன சொல்லணும் என்ன பேசணும்னு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அவ்வளோதான். உட்காந்து பேசுறீங்க. உட்காரு உட்காரு உட்காரு. கை வந்து உட்கார போடுறாரு. சரியா கடந்த உட்காந்து பேசுறாங்க. முதல்ல காரைக்கால் பகுதி மக்களுக்கு அமைச்சர் ரெண்டு மக்களுக்கு காரைக்கால் பகுதி மக்கள் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் 28 மே நினைக்கிறேன் அது வந்தோம். வந்து உங்களை ஓட்டு யார் நிற்கிறாங்கன்றதை அறிமுகப்படுத்தி அதை மாற்றோம் நிற்கிறாங்க. சரி இல்லைன்னு எதோ நாங்கள் இந்த ஓட்டு கேட்டோம். நல்ல அமோகமான வித்தியாசம். 2 நான் வரும்போது கொண்டு சொன்னேன். நான் 12 வருவேன். எனக்கு 2வது நம்பி நீங்கள் போல நாங்கள் கேட்டு கொடுத்த மரியாதையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நன்றி சொல்ல. இந்த ஓட்டில் எல்லாருக்கும் பெரும்பாலும் சரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் யார் என்ன வாங்கினாங்கன்றதை பற்றி சொல்லணும். இந்த கடமை சுருக்கிறது கம்ப்யூட்டரில் தெரியாதவர்களுக்கு சொல்லலை மக்கள் என்ன காலையில் 5 மணிக்கு அதாவது 31 ஒதுக்கி 1ஆம் தேதி திங்கட்கிழமை 5 மணி காலையில் ரிசல்ட் சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் சொல்லும்போதே அது கம்ப்யூட்டர்லாம் என்ன வரல. அதனால் பூத் நம்பர் 1 இல்லை, பூத் நம்பர் 2 இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பூரா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம தெரிவிக்காம நியாயமாக யாருக்கு எத்தனை சீட்டு அதுக்கு மேலே அது என்ன அடக்கத்தை படித்து சொல்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களும் தெரிஞ்ச வேண்டியா. மொத்தத்தில் நம்ம தான் 4464 பேர் பதிஞ்சிருக்கிறாங்க. 26 தொகுதிக்காரங்க அத்தனை பேரும் வராங்க. தஞ்சாவூர் இருக்கிறாங்க, நாகூர் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, கல்லூர் இருக்காங்க, பாம்பே கூட இருக்கிறாங்க. அப்படி ஒன்று ஓட்டு போடுறது 1635 இலக்கம் போகிறாங்க. ரொம்ப பரவாயில்ல, 4035. ஆனால் இதில் என்ன அவங்களாக்கா 4 நாள் ஓட்டு போட்டு பகுதியிலே போனாலும் நம்ம ஏதாவது ஒரு கருத்தை அவங்களை கேட்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க இப்படி வரலன்னாக்கா 6000 பேரில் 1000 பேர் 7000 பேர் சரி அந்த பயிற்சி கேட்டவர் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. நம்ம கிடைக்க வேண்டிய ஒரு கல்விகள் கிடைக்குது. இங்கே கொடுக்கல இது கொடுக்கல இது கொடுக்கலன்னா பணம் இல்லை நடந்துட்டே போனோம். நல்லது கடந்த கல்வியாக அப்போ அது பிரிட்டன் வீடு அப்படின்னாக்கா 2 ஓட்டம் உள்ள வச்சுது, ஒரு கவர் காயாக உள்ளது, சரியாக 22,000. அப்புறம் பிரிட்டன் நீட் அதாவது பிரிட்டன் 22,000 நீட். அதாவது இது 2 காலம் போனது அதெல்லாம் கேட்டுருக்கு. அது 7 நாங்கள் என்ன கேட்டுருக்கோம். 1666 கொடுத்தாங்க. 4464 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1666. அதில் இந்த தயவாளர் இன்னும் நண்பர்கள் தயவாளர் நாங்கள் ஆசாம் சோதனை கேட்டவங்கள
அதுக்கு தலைமை இருக்கிறோம். கிரியில் சேர்த்து மொத்தத்தில் வாங்கினது 577. அது அதே நமக்கான ஒரு அவங்க முன் தேர்வு. அடுத்து கோப்பியா கவர்மெண்ட் 220. அப்புறம் வந்து காரணம் நீதிக்கு காரணம்னா டாக்டா இந்த சொல்லுவாங்க அவங்க 428 520 காப்பியா மணிமானவர்கள் அவர் 140 அப்படி பார்த்து ஒன்று ஞானி 2 மதம் கல்வி ரவியில் தாண்டார் அவங்க 3 நான் தலைவருக்கு நான் தேடி வைக்க வச்சு வேற வைக்கணும் ஓடணும் தலைவருக்கு போனேன். தலைவருக்கு போனேன். ஏன்னா தலைவருக்கு நாங்கள் மினிஸ்டர் இந்தியர்கள் வருவாங்க. அங்கே இருக்கிற பாட்டியர்கள் வருவாங்க. ஆனால் நாளுக்கு நாள் டீச்சர் இது ஒரே ஒரு கவலை இருக்கு. என்னன்னா டீச்சர் இருக்க முறையில் சமாளிக்க பார்க்கணும். இந்த முறை வந்து கோசையே இருக்கிறாங்க. ஒரு டீச்சர் கூட கிடையாது. எல்லாம் தீ அவங்கன்னா என்ன நம்ம நாமத்தை போட்டாங்க தெரியுமா? ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. அவங்க சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒத்துக்கலாம். இங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாம் 2 வருஷம் வந்தாலும் 3 வருஷம் ஆயிரத்தி பாண்டிச்சேரி வந்து நான் மின்னணிக்க போகிறேன், நான் பழைய நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்றதுனால முடிவு இந்த மாதிரி 4 நாள் சுத்தமாக ஒதுக்காமல் ஒதுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் விட எனக்கு பிடிச்சது கொஞ்சம் ஒதுங்காக சொல்லணும். சிவிலுக்கும் ஒரு சான்ஸ் இல்லை. நம்மளே எல்லாமே அவங்களுக்கும் வந்து நானும் கொஞ்சம் ஒதுங்காக தான் கிட்ட போயிட்டு வாங்க 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 வாங்க. வணக்கம் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஒரு வார்த்தை இருக்குது. இன்னைக்கு உங்கள் முன்னால் வச்சுக்கிறேன்னா எல்லா நன்றியும் உங்களுக்கு. அதற்கும் முன் ஒரு நன்றி இருக்குது. மிஸ்டர் விஷா அவர் வந்து என்கரேஜ் பண்ணி ஊக்கம் அளித்தது, அவர் வழிகாட்டினது, அவர் செய் நான் முடியும்னு சொன்னது எல்லாம் அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லா திட்டமும் கொடுத்து என்னை வந்து இங்கே நிற்க வச்சுக்கிறாரு. அதுக்கு நன்றி நன்றி நன்றி. ட்ரைனிங் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் எதிர்பார்த்தது உண்மையிலேயே ஒரு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படிதான் நாங்கள் நினைச்சோம். 2வது சீட்டு வரும் அப்படின்றது நாங்கள் நினைக்கவே இல்லை. அப்போ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஊக்கம் சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு வேகம்
ஒர்க்காக தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்றது, ஒரு சிங்கிள் ஒரே ஒரு சீட் வச்சுருந்தா ஓகே, ஒரு வேலை ஓகே நமக்கு செய்யணும்னு. இப்போ 2 சீட் இருக்கிறதுனா அந்த எப்படி சொல்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆகிடுச்சு. அப்போ பர்ஃபார்மன்ஸும் டபுள் ஆகணும். இதுதான் எங்கள் நோக்கம். இதில் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிற அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. நீங்களும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். நாங்கள் கவுன்சிலர்ஸ் கரெக்டாக, ஆனால் எங்களுடைய கவுன்சிலர் தான் நீங்கள் தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்து டீம் இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசர்ஸ். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, எங்களுடைய இமெயில் உங்ககிட்ட இருக்கு. எங்கள் ஆஃபீஸ் ஒன்ஸ் அகேன் மிஸ்டர் விஷால் தலைவர் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் இப்போதைக்கு. ஆனால் வந்து அப்போ ரீச்சபிள். நீங்கள் வந்து பாண்டி வந்தால் எங்களை வந்து பார்க்கணும், இருந்தாங்க எந்த பிரச்சனை எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஜெயிச்சா அடுத்த நாள்லேயே எங்கள் முயற்சிகள் ஆரம்பிச்சிருச்சோம். 1ஆம் தேதி எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. 1ஆம் தேதியே வந்து நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்போட வெயிட் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எங்களை சப்போர்ட் பண்ண கண்டினியூஸ் குட் சப்போர்ட்டர்ஸ். இதுதான் என்னுடைய தேங்க்யூ. உங்களுடைய என்ன எதிர்பார்ப்புகள், உங்களுடைய பிரச்சனை என்ன, இதுவாக நாங்கள் தாராளமாக பேசலாம். தேங்க்யூ. ஃப்ரெஞ்சு எடுக்க போகிறான்னு சொல்லுங்கள். சரி. மைலேன் ஸ்கூலில் திரும்ப ஆரம்பிச்சு சொல்லவா? இருந்தாலும் ஒரு அதிகபட்சமான ஒர்க் வந்து என்னென்னையும் இவ்வளோ நம்பி போட்டிருக்கீங்க. நான் காலேஜில் வீட்டுக்கு நான் போக முடியல. நான் ஃபஸ்ட்டு தோப்பினேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலை வந்ததுனால நான் நிறைய பேர் வீட்டுக்கு போகல. போகாமையும் நான் போன வாட்டி வாங்கின வாட்டியே வாங்கியிருக்கேன். வாட்டி காரைக்கால் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, டேரக்டாக 50 ஓட்டு, ஆன்லைனில் கொஞ்சம் ஓட்டு அப்படியே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோம். நல்ல ஓட்டு கிடச்சிருக்கு. இதுக்கு எனக்கு மன்னிச்சிருக்கேன். நான் வந்து கேட்காததுக்கு எனக்கு மன்னிச்சிருக்கேன். நீங்கள் ஆனால் என்னை நம்பி போட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட நான் ரொம்ப காட்சி தான் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததோட கூட ஓட்டு வந்திருக்கு. எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்கிட்ட கூட சொன்னீங்க வீட்டு வர முடியல. அதனால் மதிச்சு அதை எதிர்பார்க்காம நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். உங்களோட என்ன தேவைகள் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, என்ன எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும், இது வரைக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். கரெக்டாக இருந்தால் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு. அடுத்தது வந்து நான் 6th பொசிஷனில் இருக்கேன் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. எனக்கு என் குரூப் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஏற்கனவே 6 வருஷமாக நான் இந்த குரூப்பில் இப்போ கண்டினியூ ஆகிட்டு. அதனால் நான் 6th பொசிஷனில் இருக்கிறதுலாம் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படி இனிமேல் அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யலாம். உங்களோட குறை வந்து பப்ளிக்கில் நேராக கேட்கணுன்னாலும் கேட்கலாம். இல்லை தனியாக வந்து சில இது வெளியில் பப்ளிக்காக சொல்லலாம். ஏற்கனவே நம்ம செஞ்சதெல்லாம் வந்து ஓப்பனாக பப்ளிக்கு சொல்கிறது இல்லை. சில பர்சனல் நீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க தனியாக தான் பேசுகிறோம், தனியாக தான் செஞ்சு கொடுக்கணும். அதை வெளியில் சொல்கிறது இல்லை. அதை தான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன் நம்ம இங்கே ஓட்டு விழுந்துருந்தா காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஏற்கனவே நிறையா செஞ்சு கொடுத்ததுனால தான் அந்த ஓட்டு வந்து நம்ம நாங்கள் கேட்காம விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சோம் என்ன செய்யணும். சில பேருக்கு அவங்க அந்த அந்த கேட்டக்கே அவங்க எதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம வந்து பப்ளிக் சொல்ல விரும்பல. இனிமேல் ஓகே பழசு முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம என்னென்ன தேவை இருக்குது, என்ன செய்யலாம், என்ன அவங்க என்ன மோஸ்ட்லாக சம்மந்தமாக அவங்க செய்ய வேண்டியது அதாவது நம்ம நேரங்கள் டெவலப் பண்ண வேண்டியது அவங்க செஞ்சுருவாங்க. உங்களோட தனிப்பட்ட தேவைகள் இருக்கிறத வந்து நிச்சயமாக என்கிட்ட சொல்லலாம். இப்போயே நீங்கள் நேரம் கேட்கறதுனால கேட்கலாம். எப்படி சொல்கிறது, நேரம் சொன்னால்
வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதனால எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். நிச்சயமாக அவங்க வழியாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேற யாராவது அவங்கள்ட்ட நேராக பேசணும் அப்படின்னா கேட்கலாம். வேற எனக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது கேட்க வேண்டியது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேட்க ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மீட்டிங்கை வந்து தேங்க்ஸ் சொல்றது வந்து உங்களுக்கு என்ன தேவை இல்லை. இப்போ பப்ளிக்ல கேட்க முடியல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபோனில் பேசலாம், இல்லைன்னா தனியாக பார்த்து பேசலாம். ஜென்ரலாக ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். பப்ளிக் இல்லை உங்களோட பர்சனல் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னா நீங்கள் கூட கேட்கணும்னு சொன்னீங்க. சார் நீங்கள் கேட்கணும், சொல்லுங்கள். வேற யார் கேட்கறதுனாலும் கேட்கலாம்.